ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கான்செப்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை பார்க்கலாம்ப்பா. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஆக்சுவலாக சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னால மேக்னிஃபைங் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அடிஷ்னலாக ஒரு லென்ஸ் எடுத்துக்க போகிறோம். அப்போ அடிஷ்னலாக எடுக்கிறதுனால அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு வரப்போகுது. அடிஷ்னலாக லென்ஸ் எடுக்கும்போது நமக்கு மேக்னிஃபைங் பவர் கூடும். ஸோ அப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புடைய மேக்னிஃபிகேஷன் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம இந்த ரே டயக்ராம் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும் மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் நம்ம லேர்ன் பண்ணலாம் பாருங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ 2 லென்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு லென்ஸ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ண போறோம், அதனால அது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்ல போறோம். இன்னொரு லென்ஸ் வந்து நம்ம ஐ கிட்ட வச்சு பார்க்க போறோம், அதனால ஐ பீஸ் இல்லைன்னா ஐ லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்க இப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்குமே இந்த 2 லென்ஸுக்குமே வந்து காமனா ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன், பிரின்சிபல் ஆக்சிஸ், கோஆக்சியல் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ண போறேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் ஆஃப் தி லென்ஸ் பிளேஸ் பண்ணதுனால இந்த லென்ஸுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த லென்ஸ் த்ரூ திஸ் லென்ஸ் தான் நம்ம என்ன பார்க்க போறோம், இமேஜ் ஃபார்ம் ஆகுதை பார்க்க போறோம். அதனால இதை வந்து நம்ம ஐ லென்ஸ் இல்லைன்னா ஐ பீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா f0. ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் f0 எடுத்துக்கிறோம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ் தான் நம்ம fe அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை தான் நம்ம சின்ன ஆப்ஜெக்டை பெரிய ஆப்ஜெக்டா வியூ பார்க்கணும். அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நியர் டு இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கணும்னா இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்போ வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் லெஸ்ன்னு கம்மியாக அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா பிட்வீன் f0 and 2f0 ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபைனலாக இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் என்ற பார்க்கறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ரே டயக்ராம் வரையலாம் பாருங்க. ஸோ இப்போ ரே டயக்ராம் எடுத்துப்போம். இந்த ரே டயக்ராம் வரையறதுக்காக நான் என்ன பண்றேன்னா 2 லைட் ரே எடுத்துக்கிறேன். ஒரு லைட் ரே வந்து எப்படி எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து பாசஸ் த்ரூ ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இன்னொரு லைட் ரே வந்து parallel to principal axis அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இப்போ தி லைட் ரே which passes parallel to the principal axis after passes through the lens will pass through the என்ன சொல்லுங்க principal focus அப்படின்னு நமக்கு வந்துருது. ஸோ அப்போ ஃபைனலா நமக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா இங்க லைட் ரேஸ் எல்லாம் எங்க கன்வெர்ஜ் ஆகுது, ஆக்சுவலா அந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இங்க இமேஜ் வந்து ஃபைனலா இங்க இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ஏ டேஷை வந்து ஆப்ஜெக்ட்னு எடுத்துங்க. இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் h0 எடுத்துங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா u0ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பி டேஷ்ன்றது இமேஜ் ப்ரொடியூஸ்டு பை தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு எடுத்துட்டு இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இமேஜ் ப்ரொடியூஸ்டு பை தி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய ஹைட்டை நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா இமேஜ் ஆஃப் தி இமேஜோடைய ஹைட் எடுத்துக்கிறோம், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது. இப்போ இமேஜ் ப்ரொடியூஸ் பை திஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆக்ட் ஆஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் ஐ லென்ஸ் அப்படின்னு வரும். ஆப்ஜெக்ட் ஃபார் ஐ லென்ஸ்னு வருது. அதனால இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஐ லென்ஸுக்கு இந்த இமேஜ் ப்ரொடியூஸ் பை தி ஆப்ஜெக்டிவ் வந்து ஆப்ஜெக்டா அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ரே டயக்ராம் வரைஞ்சி நம்ம எப்படி ஃபைனலா இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா நான் இப்போ ரே டயக்ராம் வரைகிறேன் நான். ஓகேங்களா, சரி இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனலா எப்படி இருக்கு பாருங்க. இங்க 2 லைட் ரே எடுத்துக்கலாம். ஒரு லைட் ரே பாசஸ் parallel to the principal axis, இன்னொரு லைட் ரே வந்து எப்படி இருக்குன்னா பாசஸ் த்ரூ ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆப்டிக்கல் சென்டர்ல பாஸ் ஆகிற லைட் வந்து do not suffer refraction. parallel to principal axis வர்றது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இப்படி passes through principal axis அப்படின்னு principal focus அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த ரே டயக்ராம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரேஸ் இப்படி வந்திருக்கு. இந்த லைட் ரேஸ் எல்லாம் இங்க கன்வெர்ஜ் ஆகி இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபைனலா இந்த இமேஜ் ப்ரொடியூஸ் பை தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால வர லைட் ரே வந்து ஐ லென்ஸ்ல பாஸ் ஆயிட்டு லைட் ரே இப்படி வருது. இது பார்த்தோம்னா டைவர்ஜிங் நேச்சரா இருக்கிறதுனால இந்த லைட் ரேஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஃபைனல் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஃபைனல் இமேஜ் வந்து இந்த லைட் ரேஸ் வந்து டைவர்ஜிங் நேச்சரா இருக்கிறதுனால
இந்த லைட் ரேஸ் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து லைட் ரேஸ் வந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் வந்து என்ன ஆயிருக்கு, ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து லைட் ரேஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி கன்வெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஃபைனலா இமேஜ் வந்து இங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஃபைனல் இமேஜ் சிசி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் இமேஜ் ஃப்ரம் தி ஐ லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னு சொல்லுங்க, இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. ஸோ இந்த லென்ஸ் ஐ லென்ஸ்ல இருந்து ஃபைனலா இமேஜ் ஃபார்ம் ஆனது இமேஜ் லென்ஸ் ஆஃப் ஐ லென்ஸ். அதே வந்து இந்த இமேஜ் ப்ரொடியூஸ் பை ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆப்ஜெக்ட் ஐ லென்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐ லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து விஷுவல் ஆங்கிள்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அந்த விஷுவல் ஆங்கிள்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மேட் பை தி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா ஃபைனல் இமேஜ் அட் ஐ. இப்போ வந்து ஐ இங்க பிளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபைனல் இமேஜ் இங்க தானே இருக்கு, இந்த இமேஜ் தான் வந்து இங்க ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணிருக்கு. இதுதான் பீட்டான்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த ஆங்கிள் பீட்டான்னு வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட சும்மா ஓன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணலாம், ஓ பி பி டேஷ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இதுல தீட்டா வந்து ரொம்ப ஸ்மால் எடுத்துட்டீங்கன்னா டேன் பீட்டா வந்து பீட்டான்னு வரும். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட் ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐ லென்ஸ் அப்படின்னு நமக்கு வந்துருது. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி ஆல்ஃபாக்கு ஒரு டெஃபினேஷன். ஆல்ஃபாக்கு டெஃபினேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டிவிஷன்ல பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் இது ஏ டேஷ்னு எடுத்துங்க. இந்த ஆப்ஜெக்டோட லெங்த் வந்து H0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டிவிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்டன்ஸ் ஆங்கிள் அட் ஐ வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கும் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டிவிஷன்ல. இந்த ஆங்கிள் தான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆல்ஃபா வந்து ஸ்மால் எடுத்துட்டோம்னா tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வரும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நமக்கு h/d அப்படின்னு நமக்கு கிடைக்குதுப்பா. ஸோ இப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்னிஃபைங் பவர் வேணும் நமக்கு. இந்த மேக்னிஃபைங் பவருக்கு என்ன ஃபார்மா பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைங் பவர் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. ஸோ மேக்னிஃபைங் பவர் இஸ் ஈக்குவல் பீட்டா வந்து hi டிவைட் பை ஹைட் ஆஃப் தி இமேஜ் டிவைட் பை object distance of I lens divided by alpha on the height of the object. இது வந்து height of the object divided by least distance of distinct division. So இந்த d மேல போயிடும், UE கீழே வந்துரும். So அப்போ நமக்கு மேக்னிஃபைங் பவர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா hi divided by h0 into d by UE அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த hi by h0 தான் image size by object size for the objective lens. So that is the linear magnification of objective lens. இந்த d by UE என்றது மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் ஏ ஐபீஸ் அப்படின்னு கிடைக்குது. மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் ஏ ஐபீஸ்னு கிடைக்குது. ஸோ ஆக மொத்தம் நமக்கு மேக்னிஃபையிங் பவர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ m0 லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் லென்ஸ் இன்ட்டு மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இன்னும் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா இந்த மேக்னிஃபிகேஷனுக்கு வந்து hi by h0 தானே இந்த இதன ஃபார்முலா நமக்கு this is equal to நம்ம என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்னா வந்து -v by u அப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் லென்ஸ் அடுத்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் என்ன போட்டுக்கலாம் இது ஐ லென்ஸ் அப்படின்னு ஆப்ஜெக்ட் லென்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ மேக்னிஃபையிங் பவர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா -v0 by u0 இன்ட்டு d by என்ன வருது பாருங்க d by ue அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இந்த d by ue. ஸோ இது வந்து ஏன் மைனஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இமேஜ் வந்து இன்வெர்டடாக இருக்குனால மேக்னிஃபையிங் பவர் ஃபைனலாக நெகட்டிவ்னு எடுத்துக்கும். இதில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம் பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப்னு கேட்கலாம்ப்பா. லெங்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் கேட்டால் என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐ லென்ஸ். ஐ லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட் லென்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா லெங்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப். அப்போ லெங்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் இஸ் ஈக்குவல் டு image distance of the objective lens plus object distance of I lens அப்படி முடியும். அதாவது இந்த v0 UE கூட்டிக்கிட்டோம்னா length of the microscope வரும். ஆனா எழுதும்போது எப்படி எழுதுறதுன்னா mod of v0 plus mod of UE ன்னு எழுதிக்கணும். ஏன்னா சைன் கன்வென்ஷன் போட்டீங்கன்னா தப்பா வந்துரும்ன்றதுனால மேக்னிடியூட் மட்டும் ஆட் பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா.
நமக்கு என்ன கேட்பாங்கன்னா லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் கேட்பாங்க. லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ஐ லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து லென்த் ஆஃப் மைக்ரோஸ்கோப் கிடைச்சு, அடுத்து ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ மைக்ரோஸ்கோப் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்னிஃபைங் பவர் அட் 2 டிஃபரெண்ட் பொசிஷன், அதாவது இன்ஃபைனைட்ல இருக்கும் போதும் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ மைக்ரோஸ்கோப் compound microscope when image formed at infinity. So image formed at infinity, image formed at infinity இல்லைன்னா இது ரிலாக்ஸ்டு பொசிஷன் ஆஃப் ஐ, நார்மல் பொசிஷன் ஆஃப் ஐ எது சொன்னாலும் இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கணும். அப்போ இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டினா v இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்க, இன்ஃபினிட்டின்னு வரும். நமக்கு மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் ஏ மைக்ரோஸ்கோப் என்ன வருதுன்னா v0/u0 இன்ட்டு இந்த மைனஸ் என்ன விட்டுறலாம், ஏன்னா அது ரிவர்ஸ் இன்வெர்டட் இமேஜ்னு தெரியுறதுக்காக தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இன்ட்டு d/ue உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா புரியுது. v வந்து இன்ஃபினிட்டி எழுதிட்டீங்கன்னா லென்ஸ் ஃபார்முலா 1/fe இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u, இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுது. இதை வந்து இப்போ யூக்கு வந்து ஒரு மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ue அப்படின்னு போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 1/v வந்து இன்ஃபினிட்டி, இது v வந்து இன்ஃபினிட்டினால 1/∞ 0 ஆயிருது. ஸோ 1/fe இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, 1/ue வருது. ஸோ d-ல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா d/fe இஸ் ஈக்குவல் என்ன வருது, d/ue கிடைச்சிருக்கு. அப்போ d/ue பிளேஸ்ல d/fe போட்டுக்கலாம். ஸோ மேக்னிஃபையிங் பவர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா -v0/u0 இன்ட்டு என்ன வருது பாருங்க d/fe அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. இதே இமேஜ் ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன், இது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. செகண்ட் வந்து நமக்கு இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, இமேஜ் ஃபார்ம்ட் அட் d லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன்ல இருக்கும்போது மேக்னிஃபையிங் பவர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணா v ஈக்குவல் டு -d போட்டுக்கணும். ஓகேங்களா, சரி. அடுத்து u வந்து -ue அது எழுதிக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1/fe, ஏன்னா இமேஜ் வந்து ஃபைனல் ஐ லென்ஸ் தானே ஃபார்ம் ஆகுது. ஸோ ஐ லென்ஸுக்கு லென்ஸ் ஃபார்முலா போடுறேன். 1/fe ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u தானே வரும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/fe இஸ் ஈக்குவல் டு இங்கே d-ல மல்டிப்ளை பண்ணிருங்க, d/v பிளேஸ்ல -d போட்டுங்க. இங்க மைனஸ் போட்டு d-ல ஈக்குவேஷன் d-ல மல்டிப்ளை பண்ணி கீழே வந்து -u போட்டுக்கலாம். ஓகேங்களா, ue போட்டுங்க. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த dd கேன்சல் ஆகிட்டு இங்கே -1 வந்திருக்கும். இந்த -1 இந்த பக்கம் வந்து +1 ஆயிருக்கு. இங்கே d/ue இருக்கு. ஸோ d/ue இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1 + d/fe அப்படின்னு கிடைச்சிருக்குப்பா. ஸோ அப்போ வந்து இந்த மேக்னிஃபையிங் பவர் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபார்முலா, இந்த மேக்னிஃபையிங் பவர் இருக்கு இல்லைங்களா, இந்த மேக்னிஃபையிங் பவர் ஃபார்முலா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா m இஸ் ஈக்குவல் டு v0/u0 இன்ட்டு d/, அந்த மைனஸ் அற்றது இமேஜ் வந்து இன்வெர்டடா வருதுன்னு அர்த்தம், இன்ட்டு 1 + d/fe. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, சரி. இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்ல இருக்கும்போது இந்த கேஸ்ல லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் வந்து ue வந்து fe தானே வருது, ue ஈக்குவல் டு fe-ன்னு வரும். கரெக்டுங்களா, அப்போ லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் வந்து v0 + ue தானே, அப்போ ue பிளேஸ்ல fe போட்டுக்கணும். அப்போ லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் v0 mod + fe அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதே இமேஜ் ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் அங்க வர இடத்துல வந்து நம்ம ஜென்ரலா என்ன போடுறோம்னா அந்த ue போடுவோம். லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா v0 + ue அப்படி mod ue, இதுதான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு இல்லைங்களா உங்களுக்கு? சரி. ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த f0 வந்து வெரி ஸ்மால் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து வெரி ஸ்மாலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபோக்கல் லென்த் வெரி ஸ்மால்னு எடுத்துட்டோம்னா நல்லா கவனிக்கணும். இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா இமேஜ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுறது ஒரு இன்ஃபினிட்டில இருக்குன்னு வச்சுங்க. இமேஜ் ஃபார்ம் ஆகுறது இன்ஃபினிட்டி எடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு ue வந்து fe-ஆ மாறிடும். இல்ல இமேஜ் ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷனா இருந்துச்சுன்னா ue வந்து fe வராது, அப்படியே இருக்கும். சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா in general object is placed very nearer to the principal focus அப்படின்னு எடுத்துக்கலாம். வெரி நியரர் டு தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ வந்து f0 வந்து வெரி ஸ்மாலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா பாருங்க. ஆப்ஜெக்ட் வந்து வெரி நியரர் டு தி என்ன பண்றோம், இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இது ஐ லென்ஸ் எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் வந்து வெரி நியரர் டு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ இங்க அடுத்து f0 வந்து வெரி ஸ்மால், அதாவது f0 இங்க இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். f0 வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்குன்னு வச்சுங்க. அப்படின்னா இமேஜ் ஃபார்ம் ஆகிறது பை ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் எங்க இருக்குன்னா நியர் டு ஐ லென்ஸ் வந்துடும். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த v0 வந்து என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா வந்து லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப்னு வந்துடும். v0 வந்து லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப்னே வந்துடும். அப்போ v0 அப்ராக்சிமேட்லி லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப்னு எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வெரி நியர் டு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வச்சிருக்கோம்.
அப்போ ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால u0 வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு f0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் ஃபார்ம்ட் அட் டின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இமேஜ் ஃபார்ம்டு அட் டின்னு எடுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல மேக்னிஃபைங் பவர் வந்து v0 பை u0, அதாவது -1 இருக்கும் இல்லையா, இன்ட்டு 1 + d பை fe தானே போட்டிருப்போம். சரிங்களா? இந்த கேஸ்ல v0 பிளேஸ்ல லெங்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் போட்டுக்கலாம். -l டிவைட் பை u0 வந்து f0ன்னு போட்டுக்கலாம். இங்க அப்ராக்சிமேட்லி இன்ட்டு 1 + d பை fe அப்படின்னு நம்ம ஃபார்முலா வேணும்னா எழுதிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து என்ன ஆகும், அதாவது ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் லென்ஸ் வெரி ஸ்மாலா இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் மைக்ரோஸ்கோப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -v0 பை u0 இன்ட்டு d பை ue. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அதே இமேஜ் இது ஜென்ரல் ஃபார்முலா. இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி எடுத்துக்கணும். அதுக்கு மேக்னிஃபைங் பவர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, -v0 பை u0 இன்ட்டு d பை fe எடுத்துக்கிறோம். இதே இமேஜ் ஃபார்ம்ட் அட் d அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மேக்னிஃபைங் பவர் -v0 பை u0 இன்ட்டு 1 + d பை fe அப்படின்னு இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல புரிஞ்சிருக்கு.